நீங்கள் கேட்டவாறு எல்லா வழியும் கொடுத்து விட்டேன். சந்தோஷம் தானே? மிக்க சந்தோஷம். நீ எதை வேண்டுமானால் கேட்கலாம். நான் கொடுத்த வழி எல்லாம் ஏற்றுக்கொண்டாய் அல்லவா? நிச்சயமா ஏற்றுக்கொண்டேன். ஆனால் நான் பேசிக் கொண்டிருக்கும் போதே உங்களுடைய கரத்தில் இருக்கிறது அல்லவா? இது 32,000 வீரப்பம்பை வீர சாட்டை மணிமந்திர பிரம்பு சூலாயுத வேலாயுதம் என்று சொல்லக்கூடிய பம்பை உடுக்கை 32,000 என் கரத்தில் இருக்கிறது. எல்லாம் படியளக்கும்படியான பரம்பரல் கரத்திலே இருந்து உங்களுக்கு கொடுத்தது. ஆமா. அப்படி என்றால் அது கையிலே இருக்கிறது. அந்த சூலாயுதம் என்னுடைய கரத்தில் இருக்கக்கூடிய சூலாயுதம் முப்படை. யார வேண்டும் என்றால் பிரம்மா விஷ்ணு ருத்திரன் 3 பேரும் சேர்ந்தது இந்த சூலாயுதம். அந்த சூலத்தை என்னுடைய கரத்திலே கொடுத்தால் ஒரு முறை பார்த்து விட்டு உங்களிடமே நான் கொடுத்து விடுவேன். அப்படியானால் இந்த சூலாயுதம் உனக்கு வேண்டும். அதுதானே இதோ. ஐயா, ஐயோ, அது எடுத்துட்டு வரீங்க. அது வேணும்னே இந்த வாத்தியார் எத்தனை வச்சுக்கலாம் குத்தி சாவடிக்கிறதுக்கு. வாங்கிட்டீங்களாங்க ஐயா? நீ எதுக்காக வேணும்னு கேட்டல எடுத்து பாருங்க. அண்ணையே வா, உன்னுடைய கரத்தில் இருக்கிறது அல்லவா? அது என்ன? அது கருப்பா இருக்குது. அது என்ன? அது கருப்பா? இது மணிமந்திர பிரம்பு. ஐயே, அது என்னிடத்தில் கொடுத்தால் காலம் எல்லாம் உன்னுடைய காடலில் கிடக்கக்கூடியவன். இரவு நேரத்தில் மந்திர பிரம்பு வேண்டும். அப்படி ஆகட்டும். சிசியா, அது என்ன? அது சாட்டி. அது என்ன சாட்டி? அது வீர சாட்டி. உங்கள் கரத்தில் இருப்பதை விட என் கரத்தில் இருந்தால் ஏதாவது ஆடு மாடு அப்படி ஓட்டுறதுக்காக. ஆமா ஆமா, உங்களுக்கு அதாவது இந்த வீர சாட்டி வேண்டும். ஆமா. அது என்ன பொட்டி? மண்டாதார பெட்டி. அதையும் கொடுத்தால் இந்த பொருட்களை எல்லாம் உள்ள வச்சு பாதுகாக்கலாம். எல்லாம் கொடுத்து விட்டீர்கள். அதோ உங்களுடைய கழுத்தில் இருக்கிறது அல்லவா? அது என்ன பழுக்கு பழுக்குறது, கழுக்கிறது? ஆமா ஆமாங்க, முத்து மாலை. மந்திர மாலையா? ஒன்றுமில்லாத அனாதை நான். எல்லாத்துக்கும் உங்களுக்காக பொண்டாட்டியா நாங்க கொடுத்துட்டு வந்துட்டோம். ஆனா நீங்கள் கேட்டீர் என்று என்னுடைய மனைவியே உனக்கு வழி கொடுத்து அதை மட்டும் கொடுத்தால் என் கழுத்தில் ஒரு முறை இப்படி போட்டு கொடுத்துடுறாங்க. அதுல என்ன இருக்கு? அப்பா, இதுதான் மந்திர மாலை. சாதாரண மாலை கிடையாது. ஒருவரை கட்டி இழுக்க வேண்டும் என்றால் இந்த மந்திர மாலையால் கட்டி இழுக்க முடியும். 33 கோடி தேவர்களும் அதற்குள் அடக்கும். இதற்குள் அடக்கும். அதர்வன மந்திரமும் அதற்குள் அடக்கும். அதர்வனம் அடக்கி இந்த மந்திரம் இந்த உலகமே அடக்கும். ஆமாங்க. அதை வைத்துக் கொண்டு நான் என்ன செய்ய போறேன்? கொடுத்துருமா? ஒரே ஒரு முறை அதை என் கையால வாங்கி என் கண்ணால பார்த்து அப்படியே போட்டு சேர்த்துருவேன். சத்தியம் கொடுத்திருக்கும். சத்தியத்தை கட்டுப்பட்டாக வேண்டும். அதனால் அப்படியே ஆகணும். இதுதான் அந்த நீங்கள் சொன்ன. ஆமாம், அந்த மாலையா? மந்திர மாலை. உன்னிடத்தில் இருந்த அத்தனை 32,000 என்னிடத்தில் கொடுத்து விட்டாய். இது வரைக்கும் அவகிட்ட அடங்கி ஒடுங்கி குனிஞ்சி ஐயோ என் முதுவெல்லாம் விட்டு போச்சுரு. அவகிட்ட கை குனிஞ்சு குனிஞ்சு முட்டி பூரா தேய்ச்சி முடிச்சுக்க. கீழே குனிஞ்சு குனிஞ்சு முட்டி தேய்ச்சி போச்சு. அடியே செல்லி, அடியே செல்லி, அடியே அடியே செல்லி. என்ன சக்தி உரலை உழைத்துக் கொண்டே இருக்கிறாய். என்னிடத்தில் உன்னுடைய அகம்பாவம் இந்த
குரலை உழைக்கிற வேலை என்கிட்ட இருக்கவே கூடாது. ஒரே சோறுவே ஒட்டச்சின்னு பாக்குறேன். ஒட்டச்சி என்னைக்கு ஒட்டி குரல்ல ஒசத்தி பேசுறாலும் குடும்பம் போட்டே போடும் குடும்பம் போட்டே போடுங்க அன்னைக்கே அந்த குடும்பம் வேணும். என்கிட்ட நீ இந்த குரலை உயர்த்துற வேலையா இருக்கணும். அடியா சொல்லி எப்படி 30 கோடி ஞாபகங்களும் எனக்குள்ள நடக்கும். ஒரு பையன் நான் நினைத்தால் இந்த உலகையே கட்டி ஆளுவேன். அடியா செல்லை ஏய் நீ ஏய் ஏன்னா அவ்வளவுதான். நல்லா இருக்காது என் மவளை படுவ பெரட்டிடுவேன். ஒரு விடுவேன் ஏய் அடக்கமா பேசணும். பொட்டை சின்ன அடக்கமா இருக்கணும்டி. அடக்கமா இருக்கணும். அவளைய பார்த்தவுடன் மரியாதை இல்லைன்னு வச்சுக்க. ஏய் எப்படி உள்ளதெல்லாம் என்கிட்ட வேலைக்கு ஆகாது. உள்ளவே கூடாதுங்க. அனைத்து நம் கருத்தில் அடக்கம் அடியா செல்லி இல்லை. இந்த முச்சாந்திபுரம் இருக்கிறது. ஆமா முச்சாந்திபுரத்திலே அதோ 1000 வேலி இடத்துக்கு சொந்தக்காரன். சொந்தக்காரன் இப்போ என் வீட்டுல களத்து மேட்ல கட்டின மாடு அப்படியே இருக்குது. அப்படியே கிடக்குது என் மாடு போட்ட சாணம் எல்லாம் அப்படியே கிடக்குது. இன்னாருக்கு நம்ம பொண்டாட்டி யாருன்னா வாரி போட்டிருப்பா யாரு சொன்னா? ஐயா, உங்க பொண்டாட்டியா, உங்க பொண்டாட்டியா? உங்க பொண்டாட்டி ஐயா, ஐயா, உங்க பொண்டாட்டி ஐயா. ஆனால் அதெல்லாம் அப்படியே கிடத்தில் கிடப்பதற்கு காரணம் யார்? அதனால் நீ என் மனைவி இருந்திருந்தால் இன்னார்தான். எந்நேரம் அந்த கிணத்து வேட்டில் இருக்கக்கூடிய மாட்டை பிடித்து வேறு இடத்தில் மாற்றி கட்டியிருப்பாள். ஆமா அந்த சாணத்தை சுத்தம் செய்திருப்பாள். செய்திருப்பா மாட்டுக்கு பில்லா தந்து போட்டிருப்பாங்க அதெல்லாம் யார் செய்யுது? நீ கேட்டதானே என் பொண்டாட்டியை கொடுத்தான். கொடுத்தான். எனக்கு வெட்டி பள்ளி. ஏய் அதனால் பலி கொடுத்ததால் அடியே சொல்லி என்னுடைய களத்து வேட்டை நீதான் சுத்தம் செய்ய வேண்டும். ரப்படை ஏதறி எப்படி நான் சுத்தம் செய்வதா? குரலை அடக்கி பேசணும். என்கிட்ட உயர்த்தி பேசுனா பிடிக்காது. என் மாவளை அப்படியே அதோ சாணம் எல்லாம் அப்படியே கிடக்கிறது. எப்படி சாணம் வல்ல வேண்டும் அப்படிதானே? புதகணங்களா ஆமா முதலில் புதகணங்களை விடுத்து ஆ, அவன் ஏனா சத்தியத்தை கட்டுப்பட்டாக வேண்டும். ஆ, சத்தியத்தை கட்டுப்பட்டதால் ஆமாங்க அதோ இருக்கக்கூடிய சாணங்களை அல்ல வேண்டும். ராஜா புதகணங்களா பரமா, இதுதான் சமயம் என்றா புறக்கணங்கள் மாடு கொண்டா ஓடிச்சு மாடு. முடிஞ்சிச்சுமா அடியா சொல்லி எப்படி நீ உரைத்த வண்ணமாகவே புதகணங்களை விடுத்து சாணம் சுத்தம் இருக்கிறது. அதெல்லாம் கரம்பாக கிடைக்கிற அந்த பறையர்கள் இருக்கிறார்களே, என்னுடைய கழனியில் வந்து வேலை செய்ய மறுத்து விட்டார். அதனால் உனக்கு என்னுடைய மனைவியை வெட்டி வழி கொடுத்தேன் அல்லவா? அந்த 1000 வேலி இடமும் இப்ப கரம்பா கிடக்குது. ஏய் அந்த கரம்பா கிடக்கக்கூடிய இடத்தை பூரா உழுது நடவு நட்டு அறுவடை செய்து என்னுடைய அரண்மனை வந்து சேர வேண்டும். ஆகட்டும். அவன் உரைத்த வண்ணமாகவே அந்த 1000 வேலியும் ஒரே இரவுக்குள் யாரு ஓட்டுலா ஒரு மூலம் சொன்ன பிரகாரப்படி அதோ அவர் இருக்கக்கூடிய 1000 வேலி நிலத்தை அவர் தகுந்த முறையில் உழுது அதோ நாட்டு நட்டு அறுவடை செய்து மூட்டையெல்லாம் எடுத்து ரெடியா வச்சாச்சு. என்ன செய்தி கேளுமா? உரைத்த வண்ணமாகவே ஒரு இரவுக்குள்ளே அனைத்தை உழுது அறுவடை செய்து இந்த மூட்டைகள் எல்லாம் இருக்கிறது. ஆனால் கழனி வேலையை முடித்து விட்டாய். என் மனைவி இருந்தால் காலையிலிருந்து வாசலில் சாணம் தெளித்து கோலமிடுவாள் அல்லவா? இந்த வேலையை யார் செய்வது?
என் பொண்டாட்டி இருந்தா செய்வாள்ல, என்னுடைய பொண்டாட்டியே உனக்கு வெட்டி பலி கொடுத்து விட்டேன். அடியே சொல்லி இப்படி என் வாசலில் சாணம் கழித்து சாணம் கோலமிட கழிக்க வேண்டும். ஆஹா. முதக்கணங்களா அம்மா சென்று அப்படியே ஆகட்டும்மா. நான் போடுறா வருமுன்னா. அம்மா உரைத்த பிரகாரம் அவருடைய வீட்டு வாசலே சாணம் தெளித்து அதோ கோலம் போட்டு விட்டாச்சுமா. வேற என்ன வேணும்? நீங்கள் உரைத்த விடமாக சாணம் தெளித்து கோலம் போட்டாச்சு. கேட்டா வேற என்ன வேணும்? ஆனால் அப்படி எல்லா வேலையும் முடித்து விட்டு நான் வெளியில் சென்று வீட்டுக்கு வந்தால் என் மனைவி இருந்தால் முகம் அறிந்து கணவர் பசியோடு வருகிறார் என்று தெரிந்து ஒரு பிய பொண்ணாக ஆகி வைப்பாங்க. ஆய். சமைத்து கணவர் வந்து விட்டாரே என்று ஆமா. எனக்கு பரிமாறுவாள் அல்லவா? அப்படியே ஆகட்டும். அம்மா முதக்கணங்களா அப்படியா இருந்தா அவருக்கு ஏத்த மாதிரி சாப்பாடு செஞ்சு குழம்பு ரசம் எல்லாம் வச்சுக்கிறேன். சாதம் செய்யலா வரும்போதா அம்மா நீங்க உரைத்த பிரகாரம் அத 32 காய்கறி பதார்த்தங்களை கொட்டி அத அன்னத்தை எடுத்து சாதம் சாப்பாடு எல்லாம் ரெடி ஆயிடுச்சுமா. சாப்பிட சொல்லுங்க. உரைத்த விடமாக சாதம் தெளித்து சாப்பிடா. ஏற்கனவே ஆனால் உணவும் கருத்தாகிவிட்டது. அப்படி நான் உணவு உண்டு நான் இருக்கும் தருணத்தில் என் மனைவி இருந்தால் எனக்கு நான் உண்ட உணவு ஜீரணமாவதற்கு தாம்பலம் அடித்துக் கொடுப்பாள் அல்லவா? என் மனைவி என் பொண்டாட்டி இருந்தா செய்வாளா செய்ய மாட்டாளா? பொண்டாட்டிக்காரி சோறு வாங்கி கம்ப்ளீட் என்ன அதெல்லாம் கேட்க மாட்டான். சொல்றேங்க இவளுக்கு வெட்டி பள்ளி கொடுத்து ரைட்டுங்க. என் மனைவி இருந்தா நான் உண்ட பிறகு ஆமா எனக்கு தாம்பலம் அடித்து தருவாள் அல்லவா? ஆமாங்க. அதை யாரு செய்யுது? எப்படி யாரு செய்யுது? டேய் குரலை உயர்த்தவே கூடாது. உனக்காக என் பொண்டாட்டியே வெட்டி உனக்கு நான் பலி கொடுத்துருக்கேன். எனக்கு தாம்பலம் அடித்து கொடுப்பாள்ல என் பொண்டாட்டி இருந்தா அதை யார் செய்யுது? நீ தாண்டி செய்யணும். முதக்கணங்களா அப்படியே ஆகட்டும். இதுதான் சமயம் என்றால் முதகணங்கள் அதிவேகமாக தானடா. பார்த்து சுண்ணாம்பு எல்லாம் ரெடி ஆகுது. சாப்பிடுங்க. வாயில போடுங்க. ஆனால் தாம்பலம் கொடுத்து விட்டு நான் படுக்கும் அறைக்கு சென்றால் நான் இதோட உத்தரவு வாங்கிக்கிறேங்க உங்ககிட்ட. என் மனைவி இருந்தால் கணவர் எங்கு நம் நாடாள தேசமெல்லாம் சுற்றி வந்தார். கை காலெல்லாம் வலிக்குதுன்னு சொல்லிட்டு என் மனைவி இருந்தா கை காலை புடிச்சு விடுவாளா இல்லையா? ஆமா ஆமாங்க. அந்த வேலையை யார் செய்யுது? அம்மா முதக்கணங்களா எப்படி ஆகட்டும். இங்க உட்காருங்க உட்காருங்க. அவர் ஊரலகெல்லாம் சுத்தி கை கால் எல்லாம் சரியா இருக்குது. அதனால போயிட்டு அவர் கை காலை பிடிக்கிறார். காலை பிடிக்கலாம் வரும்போது அவரை கை பிடிக்கலாம் ஆனால் கால் கரத்தை பிடித்து பிடித்து என் வழியெல்லாம் போக்கி விட்டாய். அப்படி ஒருவேளை நான் நயந்து நித்திரை செய்ய வேண்டுமானால் பாவி பொண்டாட்டிய பலி கொடுத்துட்டு நீ கேட்ட நினையா பொண்டாட்டிய பலி கொடுத்துட்டு எல்லாத்தையும் எழுந்திருக்கேன். நான் வீட்டுல போய் படுத்த வெறுக்கும் வெறுக்கும் வெறுக்கோன்னு பொண்டாட்டி இல்லாத படுக்க முடியுமாங்க? வீட்டுல கல்யாணம் பண்ணாமல சொல்லி என் மனைவி இருந்தால் அதன் பிறகு என்ன வேலை செய்வாள் தெரியுமா? என் தன் பஞ்சதைக்கு வர வேண்டும்.
இப்பொழுது விடுத்து கட்டிவிட்டு இவளை அதர் ஐயா நாளைக்கு வீட்டுக்கு வந்துடும். ஆமாங்க மந்திரம் போட்டு அதர்வன மந்திரத்தால் இவளை பிடித்து கட்டிவிட்டு கட்டி ஆமா தெரிஞ்சால போடணும். ஆனால் என் மனைவி இருந்தால் என் பக்கத்தில் படுப்பாள் அல்லவா? பக்கத்துல படுப்பா. பக்கத்துல யார் படுகிறது? அடி பாவி. ஏங்க உங்களுக்கு மணி வேணுமாங்க? இதே நேரா போற ஓடிக்கு போய் கூட்டாங்க. என் மனைவி இருந்தால் என் பக்கத்தில் படுத்து என்னுடைய ஆவலை ஆசையை தீர்ப்பாள் அல்லவா? தீர்ப்பாங்க இல்ல. யார் அந்த வேலை செய்யறது? என் பொண்டாட்டிய உனக்கு தாண்டி வெட்டி பலி கொடுத்த. என் பொண்டாட்டிய பலி கொடுக்காம இருந்திருந்தா என் பொண்டாட்டி அந்த வேலையை செய்வாளா இல்லையா? கண்டிப்பா செய்வாங்க. அடியா சொல்லி. ஆனால் இவள் எத்தனை முறைத்தாலும் தெரியும் ஊமையா போட்டுக்கிறான். இவன் அடங்குற மாதிரி ஏன்னா சத்தியபுரம் நம்ம இதுல ஆமா நம்ம கையில இருக்கிற மாயங்க கட்சி ஆட்டுறோம். ஆமா நம்ம கையில இருக்கு. இனிமே நம்மள ஒண்ணுமே பண்ண முடியாதா? ஆனால் இவள் நம்முடைய ஆசைக்கு இறங்குவது போல் தெரியவில்லை. தெரியல. அதனால் இவளை சுற்றி கவர் போடு. கல்கோட்டை கட்ட வேண்டும். கட்ட வேண்டும். மந்திரிமார்களா ஐயா ஆமா இவளை சுற்றி கல்கோட்டை கட்டுங்கள். இதோ 8வது நாள் சுக்கிரவாரம். ஆமா 8 நாள் கழித்து பசியும் பட்னியோட கடந்தா இவளுடைய அகத்தை எல்லாம் அடங்கி மீண்டும் நான் வந்த பிறகு ஆமா நிச்சயமாக நமக்கு சம்மதிப்பால் பயந்து வந்துருவாங்க. சேராம மட்டும் விடவே கூடாது. நம்ம எல்லாம் சாதாரணமான ஆளாங்க. நம்மளை பார்த்தா பேர பொண்ணு ஏறி ஓடுவாங்க. எதுக்கு பயம்? கல்கோட்டை கட்டு. அதுதான் இதுதான் சமயம் என்றா மந்திரிமார்கள். நீங்கள் உழைத்த பிரகாரம் அவர்களை சுற்றி மதில் சுவர் கட்டியாகிவிட்டது. கல்கோட்டை கட்டியாகிவிட்டது. அதோ தெரிகிறது அல்லவா? ஆமா அது பெருத்த பாறாங்கல். அதை கொண்டு வந்து ஆயர்படி அடைக்க வேண்டும். இது மீண்டும் இந்த 8வது நாள் வெள்ளிக்கிழமை வந்து பார்த்தால் அதுக்குள்ள வாடி வதங்கி சத்துப்புறா உயிருக்கு ஆசைப்பட்டு சொல்றதெல்லாம் செய்வாங்க ஐயா. ஆனா அவதான் எனக்கு பொண்டாட்டியா வேணும். பொண்டாட்டியாவை கேட்டால அவதான் எனக்கு பொண்டாட்டியா வேணும். நம்ம என்ன பொருளை கொடுத்துட்டு வந்துக்கிறோம். அதனால் நம்ம அரண்மனை சென்று ஆமா அபயா அதோ மந்திரவாதியாகவும் கல்கோட்டை இட்டு உள்ளே சிறையில் வைத்திருக்க அப்பொழுது பார்த்தால் செல்லியானவள் இதோ மந்திரவாதி விடத்திலே 32 ஆயிரத்தையும் கொடுத்து விட்டோம் எழுந்து விட்டோம். அவரோட மந்திரத்தால் நம்மளை கட்டிவிட்டால் 8வது நாள் வந்தால் நம்முடைய நிலை என்னவாகுமோ அப்படி நினைத்து தங்கை ஆகிய பூஞ்சோலையை அழைத்து அழுது கொண்டிருக்கும் அக்கா ஆகிய செல்லியினுடைய அழுகுரல் கேட்கிறது. என்ன காரணமோ தெரியவில்லை. அக்காவை சென்று பார்க்க வேண்டும் என்று அது பூந்தமல்லியில் இருக்கும்படியான அது பூஞ்சோலை கற்பார் அன்னவளால் மற்றும்
கால் அடிக்காது ஏமா ஏமா நீ உங்களுக்கு ஏதாவது தெரியுமா? சொன்னா தெரியுமா? நாங்களும் நாங்க கண்ணிக்கிற மொத்தம் 7. கையில கண்ணி நல்ல கண்ணி கிள்ளி செல்லி பூஞ்சோலை கிள்ளி கிள்ளி பூஞ்சோலை சொல்ல மாதிரியான ஆமா 7 கண்ணி தானாங்க. ஓ 7 கண்ணியா? தெரியுமா? 7 கண்ணில இலை கண்ணி நீங்க தான் சொல்லுவாங்க. மொட்டை புள்ளையா பார்த்து ஏழு கண்ணிலே இளைய கண்ணிட கூடிய நானும் பூஞ்சாலை. அம்மா செவ்வாழைக்காரி சிவனோட பாரி செல்ல எல்லா எழுதிருக்கும் செவ்வாழைக்காரி செவ்வாழைக்காரி சிவனோட பாரி எங்க செல்ல எல்லா எழுதிருக்கும் செவ்வாழைக்காரி மேல்மருவத்தூரில் வீற்றிருக்கும் மகா சக்தியே இந்த மாந்தர் உள்ள நிறந்து போட்டு பராசக்தியே பாடக்காரி சிவனோட பாரி எங்க சிந்த எல்லாம் நிறைந்திருக்கும் அம்மா உங்களை பார்த்தால் அதோ பூஞ்சோலை என்று எந்த விளக்கம் புரியுது அம்மா. அது மட்டும் தான் தெரியும். ஏதாவது உங்களிடம் வகரவளமா பேசியிருந்தால் எங்களை மன்னிச்சிருங்க அம்மா. என் பாதை சேர்ந்தபடியா எப்படி இருக்கோ நல்லா இரு. அது மட்டும் தான் தெரியும். நாங்க எப்படி இப்படிதான் தெரியுமா? சொல்லுங்கம்மா. பார்வதி 2 பேருக்கும் சண்டை மூடும் போது அவர் சாய்க்கப்பட்டது. ஆமா. குறிகளாக்கப்பட்டது. ஒரு நாள் விரத்திலே ஐயா, ஏற்கனவே காலத்துல இந்த அம்மா ஒரு வாதக்காரி அவர் ஒரு வாதக்காரி 2 பேருக்கும் பேச ஒருத்தர் பேச வாக்குவாதம் ஏற்பட்டு அதான் பரமக்கடவாகப்பட்டவர் இந்த உமா பரமேஸ்வரியை துரத்த அதை ஓட்டமா ஓடிக்கொண்டிருக்கும் பொழுது பார்வதி ஓட துரத்திட்டு ஓடிக்கொண்டு இருக்கும் பொழுது அவர் வலது காலிலே இருக்கக்கூடிய அதோ சலங்கை என்று சொல்லக்கூடிய ஒன்றோடு ஒன்று மோதி 7 முத்துக்கள் சிதறியது. 7 முத்துக்கள் சிதறியது. 7 முத்துக்களும் அதோ 7 பெண் குழந்தைகளாக பிறந்தது. 7 முத்துக்களும் 7 பெண் குழந்தை பிறந்தது. அதிலே இளைய குழந்தையாக விழும்படியான நீங்களும் பூஞ்சோலை. அது மட்டும் தான் தெரியும். ஆமா. எங்க இருந்து தெரியுமா? எங்க இருந்தீங்க? முட்டத்தூரிலே 7 கண்ணிகளாக பிறந்தா. ஆமா அம்மா முட்டத்தூர்ல ஏறி உள்ள கதையை ஏய். பார்த்தேன். 7 பேர் வேவா? ஆமா சரிமா. அது மட்டும் தான் தெரியும். இந்த தினத்திலே என் அக்காங்கப்பட்டது ஐந்து குரல் கேட்கின்றது. யாரு? யார் அம்மா? செல்லியம்மா. ஐயோ வணக்கம்மா. அவ தேடி செல்ல வேண்டும். போலாமா? வா. எவ்வளவு கையில போறோம். அவள் நெஞ்சில் என்று பின்னாடி ஓடுகிறார். பூஞ்சோலை ஓடி வருகிறார். ஓடி வருகிறார். பின்னாடி ஓடி வருகிறார். என் அக்கா எங்க? அக்கா 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 வகாவ் அக்கா போற்றி செய்தேன் அக்கா அக்கா உங்க பொண்ணால பாத்துருக்கு ஒரு தங்கை ஆக்கிய பூஞ்சோலை அடே கொடி வந்தோம். தங்கா பாதமணி தங்கையே பாருலகில் வாழ்வாய். அக்கா என்னுடைய பாயத்தை வந்தபடியா தீர்க்காசு விட்டு வந்திருப்பாய். உன் பாக்கியம் சித்தம் பாக்கியம் இந்த தினத்திலே உன் ஐதர் கோல் கேட்டது என்ன காரியம்? எனக்கு ஆத்தர் கொடுத்தது மிக்க மகிழ்ச்சி. ஆனால் எங்க இருக்கிறீர் என்ன செய்கிறீர் என்று புரியவில்லை. ஆனால் குரல் மட்டும்தான் கேட்கிறது. இந்த சிறை கதவோ மூடி இருக்கிறது. நான் எப்படி உள்ளே வருவது? தங்கா இந்த கல்கோட்டைக்குள்ள இருக்கிறேன். மந்திரவாதி பட்டவன் வாங்கிய வரத்தின் பிரகாரம் நானும் கேட்டதோ பணமரம் போல் ஆட்டுக்கடா குதிரை போல் சாதம் மலை போல மாவிளக்கு தலைச்சம் பிள்ளை பலி கொடுக்க வேண்டும் என்று தவறாமல் மானிட பதர் தான் எப்படி கொடுப்பான் என்று கேட்டுவிட்டு அனைத்தையும் கொடுத்து விட்டார். மந்திரத்தை கட்டுப்பட்டு இந்த கல்கோட்டைக்குள்ளே இருக்கிறேன். இதனால் இது உள்ளே வர முடியலையே குரல் மட்டும் கேக்குது அப்படின்னு கேக்குறாரு. என்ன செய்வது? பின்புறமாக வந்தால் உள்ளே கல்கோட்டையை உடைத்து உள்ளே வரலாம். ஓ அப்படியா? ஆமா. தங்கா அக்கா
அவன் வர 8ஆம் நாள் வெள்ளிக்கிழமை நான் வருகிறேன் அப்படி என்று சென்றிருக்கிறான். கண்டிப்பா இன்று வருவான். பில்லி பூஞ்சோலை நீங்க இருவருமே என் அருகாமையில் இருங்கள். வந்தால் ஆண்டவரை விடக்கூடாது. மந்திரி வேதிய பாப்பா தங்கா 3 குரல் கொடுப்பான். 3 குரல் வரை பொறுத்திருங்கள். பிறகு அவனை விடக்கூடாது. சரி. ஆனால் அவனை கல்கட்டை தின்றோடு 8 தினங்கள் ஆகிறது. ஆமாங்க 8 நாள். இன்றோ வெள்ளிக்கிழமை. அவள் உடல் எல்லாம் அசந்து சோர்ந்து ஆமாங்க என்னுடைய ஆசைக்கு தயாராக இன்று சென்றால் என் மனைவி இருந்தால் எப்படி என்னுடைய ஆவலை தீர்ப்பாளோ என்னோடு கொஞ்சம் குளாரி மாமா 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 நீங்க தீர்த்தறாங்க நீர் தீர்த்தறாங்க வேற ஒண்ணு இல்ல நாராஜ் இல்ல நாராஜ் இல்ல போடு சீக்கிரம் பாருடா கல்கட்டையானது ஓடிதான் இருக்கிறது. ஆமாங்க ஐயா. ஐயா கல்கட்டை ஓடி இருக்கிறது. என்னுடைய வாயற்படியை திறந்து உள்ளே நுழைங்க. என்னை வா வா என்று அழைத்து என்னை கட்டை விழிக்க வந்தவர்கள் ரெடியா இருக்கா மொத்தம் ஆமாங்க வரவிடுங்க ஐயா. கூட்டு விட்டு ஒரு கண்டு இல்ல கராங்க பாருங்க. வாயற்படியை திறந்து நுழைந்து அவன் பயந்து ஓடிவிட்டாமா. பயப்படாதீங்க. நீ பயப்படாதமா. நாங்க உனக்கு யாரு எனக்கா வேணாமா ஏமா குத்துறாதமா வெறி பியாடிங்க வயித்துல விட்டா பயந்து ஓடிட்டாமா. வந்துருவா திருப்பி வருவா ஏரியா இங்கதான் இருப்பான். அவனை வேலை தீர்த்து நீங்க அந்த என்னடி இரண்டாவது அடியும் பயந்து ஓடிட்டான். அப்படி நில்லுங்க பார்க்கலாம். வரட்டுமா பாத்துக்கலாம். யாரு தயாரா ஆரம்பிக்கிறீங்களா?
ஐயா ஆபத்து யாரால் ஆபத்து? ஐயா நான் உன்னை காப்பாத்துறேன்னு சொல்லி சத்தியம் பண்ணிட்டாங்க. அப்பவே அவனுக்கு ஆபத்து. அவனுக்கு ஆபத்து யாரால அது மட்டும் சொல்லு. அதுக்கு பிறகு நான் சொல்றேன். வேற சொல்லு யாரால? என்னை காப்பாத்துறேன்னு சொல்லு. காப்பாத்துறது யாரால உனக்கு என்ன காப்பாத்துறேன்னு சொல்லு சாமி. சொல்லாமா அவரே மேல போய் வந்துடுறான். நான் உயிரா போனாலும் பரவாயில்ல, காப்பாத்துறேன்னு சொல்லு சாமி. உனக்கு ஆபத்து யாரால அது சொல்லு. நீ காப்பாத்துறேன்னு சொன்னா அதை நான் சொல்லுவல்ல, உன் கால இல்ல, நான் உயிரை விட்டுருவேன். எக்ஸாம் போயாண்டா அப்படியே நீங்க வர காப்பாத்து ஜமாக்கு பார்த்து 40-50 வருஷம் வச்ச பென்ஷன் காசு 10 லட்சம் பணம் உனக்கு ஆபத்து யாரால் ஏற்பட்டது? அந்த செல்லையால மோசம் போனேன். அப்படியானால் செல்லியம்மனுக்கு உனக்கு என்ன பகை? அவளுக்கு அவன் கொண்டாட்டிய வெற்றி பலி கொடுத்தேன். எதற்காக? நான் கேட்கக்கூடிய வரத்தை தர வேண்டும். எனக்கு எதிரியான பறையர்களை நான் அடக்க வேண்டும். அப்படி என்று என் பொண்டாட்டிய வெற்றி பலி கொடுத்தனா, அதுக்கு எனக்கு வரம் கொடுத்தாலா? என் பொண்டாட்டி இருந்தா என்னெல்லாம் செய்வாளோ அதெல்லாம் செய்யணும்னு செஞ்சா கடைசியா ராத்திரி ஆயிப்போச்சு, மணி 11 மணி ஆயிப்போச்சு. அவரு என் பொண்டாட்டி இல்ல, பொண்டாட்டி ஞாபகம் வந்துச்சு. என் பக்கத்துல வந்து படுறேன்னு தொத்திட்டு வரேன். எங்கே சென்றாலும் இனி நம்மை விடாது போல் தெரிகிறது. ஆனால் இந்த இருக்கிறது அல்லவா, நான் என்னடா பூரா ஆயத்துல கடாக்கிறீங்க விட்டுரு. அதுவே பூரா எடுத்து கை வச்சு இன்னும் கொஞ்ச தூரம் ஓடி ஓடி வந்து பாப்பா. ஓடி ஓடி பார்த்தனா கை கால் எல்லாம் சோர்ந்து போய் அவர் நான் உனக்கு பொண்டாட்டி வரும்னு சொல்லுவான். யார் அவன் சொல்லுவாரா? அவரு எடுத்து வச்சுக்கிறேன் ரெடி அப்போ கிட்ட. ஐயா இனியும் நம்மை சும்மா விட மாட்டால் போல் தெரிகிறது. ஆனால் சென்று கொண்டே இருக்கிறோம். ஆமா. இதோ தெரிகிறது அல்லவா? ஆமா. அது ஒரு புத்தாங்கல். ஆமா. குளக்கரை. இந்த குளக்கரையில் என்னுடைய இந்த மந்திர பிரம்பை வைத்து விட்டு வச்சிட்டீங்க. உள்ளே இறங்கி விட்டால் நிச்சயம் அவளுக்கு தெரியாது. இதோ குளக்கரை. தந்தையாடியே மந்திரவாதி தேடி புண்டலை அடி அந்த பூதர்களா? கூப்பநாட்டியம்மா. ஏய் அது சந்திரசேகரப்பட்டவள். சண்டை செய்யலாம். ஆமா கீழே வைத்து விட்டா மந்திர பிரபை எடுத்தாகி விட்டது. அடுத்தது என்ன பாப்போம். பார்க்கலாம் பிரபை எடுத்துட்டாங்க. ஆனால் குளக்கரையில் உள்ளே இறங்கி நீராடி விட்டு உடல் மேலே வந்தால் அது அந்த மந்திர பிரம்பானது இல்லை. அது தெரிகிறாள் அல்லவா? ஆமா. உருவமெல்லாம் அழகாக இருக்கிறது. அவர் முகத்தை பார்த்த என்னமா ஒரு மாதிரி இருக்கிறது. ஆனால் அவரிடத்திலே சற்று தஞ்சம் என்று நடந்து பார்த்தால் அவர் என்ன சொல்றாரு தெரியும். ஐயா உங்கள் பாடவே அடிப்படை தஞ்சாவதே. ஐயா என்னை காப்பாற்றுகிறேன் என்று ஒரே ஒரு வார்த்தை. நீ மான்மகன், நானும் மான்மகன். யாரோ ஒரு பெண்ணானவள், ஒரு பொட்டச்சி எதுக்கு உதவாத காலால மூத்திர விடுறவளாவ அவன் நம்மளை தரத்துல நம்ம ஆண் வர்க்கத்துக்கு அசிங்கம். காப்பாற்ற சொல்லு. நான் காப்பாற்ற வேண்டுமானால் என்னடா பேசுறீங்க? போலீஸுக்கு அப்புறம் உனக்கு ஒரு நாளைக்கு 3 வேஷம் கொடுங்க. சரி அப்படியானா நான் தர முடியாது. அதோ செல்லிக்கு நடக்கும் பகை. அந்த செல்லிடத்திலே என்னை சென்று அவரிடத்திலே நீ மன்னிப்பு உனக்கு தாயா. ஐயா இது சரி வராது.
அதோ தெரிகிறதல்லவா? ஆமா. அதோ புற்றாங்கல். ஆ. அந்த புற்றாங்கல்லிலே இறங்கி இறங்கி என்னுடைய இனி அவர் விட்டு இருந்தாலும் சரி, ஆமாங்க. நிச்சயமாக என்னை கொன்று விடுவார். ஆ. ஒரு பெண்ணின் கரத்தால் ஒரு ஆண் மகன் இறந்தான் என்ற ஆமா. சொல்லை விட ஆமாங்க. நாமளே மாடத்தை மேலாம். தேடி புந்தலை